1 மணி நேரமா நீ தானே ஃபோன் நோண்டிட்டு இருக்க. இப்போ ஃபோனை என்கிட்ட குடுக்குறியா இல்லையா? இப்போதானே நான் ஃபோன் எடுத்தேன், அதுக்குள்ள உனக்கு வேணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ போ. இவ்வளவு நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா கண்ணு கெட்டு போயிடும். இரு நான் அம்மாட்ட போய் சொல்றேன். இது நல்ல கதையா இருக்கே. ஏன் உனக்குலாம் என்ன கண்ணு இல்லையா? உன் கண்ணு கெட்டு போகாதா? நீ இவ்வளவு நேரம் ஃபோன் நோண்டிட்டு தானே இருக்க. உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. பொழுது விடிஞ்சாலே உங்களோட இது ரோதனையா போயிடுச்சு. சரி 2 பேரும் கிளம்புங்க, ஷாப்பிங் போயிட்டு வரலாம். நான் வரல. நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண போறோம். நீங்க வேணா சமந்தாவை கூட்டிட்டு போங்க. நானும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நீங்களே போயிட்டு வந்துருங்கம்மா. சரி, அப்போ 2 பேரும் வீட்லயே உட்காந்து படிச்சுட்டு இருங்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். என் ஹேண்ட்பேக்கை எங்கே வச்சேன்? இதோ இங்கே இருக்கே. ஏய் சமந்தா, ஃபோனை கொடு. மா, ஷாப்பிங்க்கு எதுக்குமா ஃபோன்லாம் எடுத்துட்டு போறீங்க? இது நல்ல கதையா இருக்கே. ஃபோனை வச்சுட்டு போனா நான் எப்படி வேற யாருக்காவது காண்டாக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்றதா? அப்போ நாங்க என்ன பண்றது? சின்ன பிள்ளைங்கலாம் ஃபோன் வச்சுக்க கூடாது. அப்படி ஏதாவது வேணும்னா பக்கத்து ஆண்டி வீட்ல இருந்து ஃபோன் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வரேன். கேஷ் வேற எடுக்கணும். எவ்வளோ சில்லறை இருக்குன்னு தெரியல. 50, 100, 200, மொத்தம் 300 ரூபா தான் இருக்கு. இது பத்தாதே. சரி, பத்தலைன்னா ஜிபே பண்ணிக்கலாம், நம்மகிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல. சரி அம்மா கிளம்புறேன். 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வரும்போது 2 பேருக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன், சரியா? யாரோ பெல் அடிக்கிறாங்க. நானே பாக்குறேன். ஹனி, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. ஹாய் ஆண்டி. ஆண்டி, நாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண போறோம். ஓகே, நீங்க எல்லாரும் படிச்சிட்டு இருங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். மினி பாத்தியா, ஆண்டியும் வெளியே போறாங்களாம். ஏய் ஹாய், நாங்களும் வந்துட்டோம். அதுக்குள்ள எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லப்பா, நாங்களே இப்பதான் வந்தோம். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நிஜமாவே நீங்க படிக்க போறீங்களா? அப்ப நான் அம்மாவோட ஷாப்பிங்கே போறேன். இந்த குஷன் நல்லா இருக்குப்பா, கியூட்டா அழகா இருக்குல்ல. நான் இதுல உட்காரவா? முதல்ல இதை எடுத்து பார்ப்போம். இது என்ன கட்ட மாதிரி இருக்கு? என்னப்பா இது குஷன் மாதிரியே இல்ல. ஐயோ, என்ன இந்த குஷன்ல உட்காரவே முடியல. ரெடி, உன்ன மாதிரி வெயிட்டான ஆளுங்கலாம் இந்த குஷன்ல உட்கார முடியாது. என்ன மாதிரி ஸ்லிம்மா இருந்தாதான் ஈஸியா உட்காரலாம். பாத்தியா நான் எப்படி உட்கார்ந்திருக்கேன்? ஆமா, நீ ஏன் முருங்கைக்காக்கு 2 கை முளைச்ச மாதிரி இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த குஷன்ல இடம் பார்த்தோம். நான் போய் சோஃபால உட்காந்துக்கிறேன். 14, 15 பொங்கலுக்கு மாட்டு பொங்கல். திங்கக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னா சனி ஞாயிறு வேற இருக்கு. அப்போ மொத்தம் 6 நாள் லீவ் வருது. ஐயா ஜாலி. அது போக ரிபப்ளிக் டே லீவ் வேற வருது. இந்த மாசம் ஒரே ஹாலிடே மாசம்னே சொல்லலாம். எவ்வளவு லீவ் இருக்கு பத்தியா? இப்ப எதுக்குப்பா கேலண்டர்லாம் பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் லீவ் வரும்போது வரும். வாங்க படிக்கலாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. போங்கப்பா, ஸ்கூல்ல தான் படிச்சுட்டே தானே இருக்கோம். ஆமா, எனக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கு. பேசாம எல்லாரும் கேம் விளையாடலாமா? என்ன கேம் விளையாடலாம்? எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து பெட்டோனட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு விளையாடலாமா? பெட்டோனட்ஸ்னா க்ளோயிங் ஸ்டிக்ஸ் தானே? எனக்கும் தெரியும், நான் நிறைய தடவை விளையாண்டுருக்கேன் அதை வச்சு. ரெட் ரோஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். இங்க பாத்தீங்களா, இதுதான் பெட்டோனட்ஸ். இது வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த குட்டியா இருக்குல்ல, இந்த க்ளோயிங் ஸ்டிக்ஸ்னா நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணிருக்கேன். இந்த பெருசு பாத்தீங்களா, இதுல 17 பீஸ் இருக்கான். இது நான் இது வரைக்கும் ஓபன் பண்ணி பார்த்ததே இல்லை. இந்த இன்னொரு பேக் இருக்கும் பாரு, இதுவும் பெருசு தான். இதுலயும் நான் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இதை ஓபன் பண்ணலாம். வாவ், இது என்ன ஹார்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்கப்பா. இது யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஏதோ பென்சிலுக்கு பின்னாடி மாட்டுவோம்ல, எரேசர், அது மாதிரி இருக்குல்ல. இல்லை, இது நல்லா க்யூட்டாக இருக்குப்பா. இது எரேசர்லாம் இல்லை, அந்த ஸ்டிக்ஸ் இருக்குல்ல. நம்ம இந்த ஹார்டினுக்கு பின்னாடி ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, அதை இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த க்ளோயிங் ஸ்டிக்ஸு. இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5 ஸ்டிக்ஸ் இருக்குது. இது க்ளோயிங் ஸ்டிக்ஸ் தானே சொன்னேன், ஆனா இது க்ளோ ஆகவே இல்லை. இப்போ பாரு, இந்த ஸ்டிக்ஸை இது மாதிரி நல்லா வளைச்சு விடணும். இப்படி நல்லா உடைச்சோன்னா அதில் இருக்க கெமிக்கல்லாம் ப்ராசஸ் ஆகி அந்த ஸ்டிக் நல்லா க்ளோ ஆகும். இங்கே மொத்தம் 5 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்களே. இந்த 5 ஸ்டிக்ஸுமே முன்னாடி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஆனால் இதில் என்னன்னு தெரியல, ப்ளூ கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கெமிக்கல் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஷேக்கிற மாதிரி நல்லா இப்படி ஷேக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹார்டின் கொடுத்துருக்காங்க பாரு, இதில் வேணா நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். வாவ், இது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ரிங் இல்லை ரிங் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது பெருசாக இருக்குது. இது வேணால் பேங்கிள்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வச்சுக்கலாம். அழகாக இருக்குல்ல. ஹனி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இது க்ளோ ஆகணும் தானே சொல்ற. இது ஏதோ நார்மல் பைப் மாதிரி இருக்கு. இதுவா க்ளோயிங் ஸ்டிக்? என்ன பைப்பா?
ஏய் இது பைப்லாம் இல்லப்பா. இப்ப பாருங்க, இது மாட்டியாச்சுல. நான் 2 இது மாட்டணும். ஃபர்ஸ்ட் 1 மட்டும் மாட்டினேன். இப்ப பாருங்க, வாவ் எப்படி க்ளோ ஆகுதுல. ஆமா ஹனி, லைட் ஆஃப் பண்ணவும் தான் இது ஏதோ டியூப் லைட் மாதிரி எரியுது. வாவ், இதுதான் க்ளோயிங் ஸ்டிக்கா? எப்படி வளைச்சாலும் இது நல்லா வளைஞ்சு கொடுக்குதுல. எங்க கூட? ஆமா, இது நல்லா வளையதான் செய்யுது. ஐயோ, என்னப்பா லைட் ஆன் ஆன உடனே இது ஆஃப் ஆயிடுச்சு. இது ஒன்றும் ஆஃப் ஆகாது மினி. லைட் வெளிச்சத்துல இது க்ளோ ஆகுறது நமக்கு தெரியாது, இருட்டுல தான் நல்லா தெரியும். இது பாத்தியா, இது அதை விட பெரிய சைஸ். இது பார்க்கறதுக்கு நிஜமாவே ஒரு டியூப் லைட் மாதிரியே இருக்குல்ல. ஆமாப்பா, இங்க பாரு, நான் இப்ப டியூப் லைட் மாதிரி வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ வெளிச்சமா இருக்கு. ஆமா, அட எவ்வளோ வெளிச்சமா இருக்கு. பேசாம நம்ம நைட் லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம். ரெனி ரெனி, அந்த லைட்டை கொஞ்சம் என் பக்கத்துல வைவே. இந்தா நீ ஏன் வச்சுக்கோ. இது என்னப்பா, இந்த சின்னது மட்டும் நல்லா வளையுது, ஆனா இந்த பெருசு இருக்குல்ல, இது வளைக்கவே முடியல. இது நல்லா கனமா இருக்கு. மினி மினி, இந்த ஹார்டின் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியலப்பா. இங்க பாரு, 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ல நான் இந்த மாதிரி மாட்டுறேன். ஹை, ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, ஹார்டின் லாக். இதை இப்படி தலையில மாட்டிக்கலாம். இல்ல இல்ல, இதை ஹேண்ட்பேக் மாதிரி இப்படி கையில மாட்டிட்டு நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு அழகா நடந்து போகலாம். நைட்டு போனோன்னு வச்சுக்கவேன், ஹேண்ட்பேக் லைட்டு மாதிரி பளபளன்னு எரிய ஆரம்பிச்சிடும்ல. ஆமா ரெனி, இது ஒரு க்ளோயிங் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். இப்போ பாரு, நைட்டு நமக்கு வந்து கடிகாரத்தில் என்ன டைம்னு தெரியாதுல்ல. இதை இந்த மாதிரி மாட்டி வச்சோன்னா நம்ம டைம் ஈஸியாக பார்த்துக்கலாம். நல்லா டைம் தெரியுதுல. இதை டபுளாக மாட்டினோன்னா இன்னும் நல்ல வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் இதை என்னோட ஃபேஸில் மாட்ட போகிறேன். பேய் மாதிரி எல்லாரையும் இப்படி பயமுறுத்தலாம்ல. ஏய் வாங்கப்பா, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பசில் மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா தான் இது ஃபுல் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னன்னு தெரியும். ஐயா, இதோட கண்ணும் கொம்பும் பார்த்தாலே தெரியுது இது ஒரு யூனிகார்ன் ஸ்டிக்கர்னு. அப்படியா? நிஜமாவே இது ஒரு யூனிகார்ன் தானா? ஆனா பார்க்கிறதுக்கு அப்படி இல்லல. ஏய் நல்லா பாரு, இதோட கண்ணு பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட கொம்பு பாரு. கொம்பு பார்த்த உடனே இது ஒரு யூனிகார்னை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த க்ளோயிங் ஸ்டிக்கை இதுல மாட்டனோம்னா வாவ். ஓகே, லைட் ஆஃப் பண்ணுங்க. 1 2 3 எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சு. வாவ், இது நல்லா க்ளோ ஆகுதுல. இந்த யூனிகார்ன் கூட நல்லா தெரியுதுப்பா. ஹனி, இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். இந்த குட்டி குட்டி டியூப் இருக்குல்ல, இது எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க? இந்த 2 டியூபை இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த குட்டி டியூப். இது மாதிரி நம்ம எவ்வளோ கனெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா நம்ம ஒரு பெரிய க்ளோவிங் ஸ்டிக்காக இதை மாற்றலாம். பார்த்தியா, இதுவே இப்போ எவ்வளோ சுற்று வந்துருச்சு. வாவ், எவ்வளோ பெரிய க்ளோயிங் ஸ்டிக்கு. இது பார்த்தியா, ஒரு பலூன் மாதிரி இருக்குல்ல, பலூனுக்குள்ளே ஒரு குட்டி பலூன். வாவ், இது என்னப்பா முறுக்கு மாதிரி இருக்கு. வாவ், ஏய் இது பாரு, ஆப்பிள் பலூன் மாதிரி இருக்குல்ல. ஒரு நிமிஷம், இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சுற்றணும்னா எத்தனை சுற்று வருது? 1 2 3. ஓகே, 3 சுற்று தான் வருது. இதை நம்ம பெருசாக பண்ணணும்னு வச்சுக்குவேன். இது பாரு, ஒரு ஆப்பிள் மாதிரி இதை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பெருசாக்கணும்னா இது ஒரு ஹார்டின் மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஹார்டினுக்குள்ள வாவ், இது காகிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, கண்ணாடி அது மாதிரியே இருக்குல்ல. ஆமா, வாவ், இதை எந்த ஷேப்ல வேணாலும் மாத்திக்கலாம் போல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஓபன் பண்ண போறோம். இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஏய் வாவ், கலர் கலரா இருக்குல்ல. ஏய் இதுதான்ப்பா நான் போன வருஷம் பார்த்தேன். இந்த மாதிரி க்ளோயிங் ஸ்டிக்லயே பெருசு பார்த்தேன். இது குட்டியா கியூட்டா இருக்கு. இதுல எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிங்க், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன். வாவ், இது என்னதுப்பா? ஏய் தனியா பாரு, இன்னும் 2 பெருசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி. இந்த ஹோல்டர்ல நம்ம இந்த க்ளோயிங் ஸ்டிக் எல்லாத்தையும் இது மாதிரி வச்சு லாஸ்டா நம்ம லைட் ஆஃப் பண்ணோம்னா இது எல்லாமே கலர் கலரா எரியும்ல. அதுக்கு தான் இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஹனி ஹனி, நான் இந்த ஸ்டிக்கை உடைக்கவே இல்லப்பா, ஆனாலும் பாரு க்ளோ ஆகுது. இப்போ உடைச்ச உடனே நல்லா க்ளோ ஆகுதுல. வாவ், இது ஒரு சீரியல் லைட் மாதிரி நல்லா பளபளன்னு எரியுது. நம்ம எவ்வளோ வளைக்கிறோமோ அவ்வளோ நல்லா க்ளோ ஆகும்ப்பா. வளைச்சி இதை நல்லா ஷேக் பண்ணணும், அப்போதான் இது நல்லா க்ளோ ஆகும். ஓகேவா? இது எல்லாத்தையும் பாரு, ஒன்று கூட மிஞ்சாமல் கேப்லலாம் க்ளோ ஆகாமல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா உடச்சி வச்சோன்னா எல்லாமே நல்லா க்ளோ ஆயிரும். ஏ ஹனி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ லைட்லாம் கொஞ்ச நாள்ல உடஞ்சிரும், கிளாஸ்ல பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எப்படின்னாலும் கொஞ்ச
கொஞ்ச நாள்ல ஃபியூஸும் போயிடும். ஆனா இது பிளாஸ்டிக் தானே, இது உடையாது, ஃபியூஸும் போகாது. அப்போ இது ரொம்ப நாளைக்கு எரிஞ்சிட்டே இருக்குமா? அந்த அளவுக்குலாம் இதை இமேஜின் பண்ணாதப்பா. இது சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்ல இதோட க்ளோயிங் இது போயிடும். அதுக்கப்புறம் வெறும் டியூப் தான், இதை குப்பையில தான் போடணும். இது சும்மா விளையாடுறதுக்காக வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நல்லா விளையாண்டுட்டு அது க்ளோ ஆகுறது நின்ன உடனே நம்ம அப்படியே தூக்கி குப்பையில தான் போடணும். அப்போ இதோட லைஃப் டைம் ஒன் டே தானா? சரி சரி, இப்போ எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு கேம் விளையாட போறோம். எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மிட் நைட் ஃபைட் பண்ண போறோம். இருட்டுல இந்த க்ளோயிங் ஸ்டிக்கை வச்சு ஃபைட் பண்ண போறோம். இந்த கிரீன் கலர் யார் எடுக்க போறீங்க? கிரீன் கலர் ரெனி, இந்த நீ வச்சுக்கோ. எல்லோ கலர் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை வச்சு ஃபைட் பண்ண போறோம். ரெனி அட்டாக்! ஒன் டிஷம் 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 டிஷம். வாவ், ஜாலியா இருக்குல. இது மாதிரி டிஷம் டிஷம் பண்ணிட்டே இருக்கலாம். போதும் போதும் நீங்க விளையாண்டது. இப்போ நான் அந்த க்ளோயிங் ஸ்டிக்கை வச்சு நம்ம வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கேன். இத ஒரு நைட் எஃபெக்ட்ல பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். லைட்ஸ் ஆஃப். வாவ், ரெனி எங்க இருக்க? மினி நீ எங்க பார்க்க? ஒண்ணுமே தெரியல, வெறும் வட்ட வட்டமா லைட் மட்டும் எரியுது, யார் மூஞ்சியும் தெரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, கலர் கலரா ஏதோ பலூன் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. அம்மா வந்துட்டாங்க. எல்லாரும் இப்படியே அமைதியா இருங்க, எங்க அம்மாவை பயமுறுத்தலாம். நான் போய் கதவை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது இது, கலர் கலரா லைட் எரியுது? ஹனி, சமந்தா 2 பேரும் எங்கே போனீங்க? இது என்ன புதுசா இருக்கு நம்ம வீட்ல? யார் அது? யார் அது பின்னாடி? என்ன பண்றீங்க? விடுங்க. நம்ம வீட்ல திருட யார் வந்துட்டானா? ஐயோ, இது என்னது? இது வேற கழுத்துல மாட்டிருக்கு. பக்கத்து வீட்ல ரேணுகாவை வேணா போய் கூட்டிட்டு வரலாமா? ஹனி, உன்னை படிக்க சொன்னா ஜாலியா அப்படி விளையாண்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா? இரு வரேன், இன்னைக்கு இருக்க உனக்கு செம்ம வேட்டை. எங்க அம்மா நல்லா பயந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்கப்பா, ஆன்ட்டி வர்றதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு எல்லாரும் ஓடி போயிடலாம். வாங்க வாங்க.